பேசாம உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொடுத்து பாருங்க சார். ஆதிக்கு ஷாக் கொடுத்தா பாரதிக்கு ஷாக் அடிக்கும். நல்லதா ஐடியா சொல்றேன். சரி, அதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஷாக் கொடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் ஹெவியா கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை நமக்கு தான். ஷாக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கணும், கொடுக்காத மாதிரியும் இருக்கணும். ஹெவி ஷாக் கொடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பிரச்சனை நமக்கு தானே. உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்ல, மனசுல வச்சுக்கங்க. புரியுது புரியுது, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ உன் வீட்டில் இருக்க பாரதியை பத்தி மட்டும் யோசி. என் மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணோன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இங்க பாரு, எது நடந்தாலும் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது, புரியுதா? புரிஞ்சுது சார். சரி, ரொம்ப நேரம் இங்க பேசிட்டு இருக்க வேணாம். தெரிஞ்சவங்க யாராவது வந்துட போறாங்க. நீ கிளம்பு. சரி, ஃபோன் பண்றேன். ஓகே சார், நீ கிளம்புங்க. ஏமா, நான் கும்பிடக்கூடாதா? ஏய், நான் அப்படி சொல்லலடி. எப்பவும் இப்படி ரொம்ப நேரம் கும்பிட மாட்டியே, இன்னைக்கு என்னாச்சு அதான் கேக்குறேன். சரி, அப்பா கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அம்மா, நான் சொல்லுவேன், ஆனா நீ திட்டக்கூடாது. என்னடி பில்டப்லாம் ஓவரா இருக்கு? சரி, திட்ட மாட்டேன், சொல்லு. வேற என்னம்மா வேண்டிக்க போற? உனக்கு நல்ல புத்தி கொடுக்க சொல்லி கேட்டேன். அம்மா, இதுக்கு தான் நான் சொன்னேன். பாத்தியா, நீ என்ன முறைக்கிற. நீ முறைச்சாலும் பரவாயில்லம்மா. நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. நீ என் ஃப்ரெண்டை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவ. இங்க பாரு தமிழ், பெரிய மனுஷி மாதிரி பேசாத. உன் வயசுக்கு நீ என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போமா, எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்ற. பெரிய மனுஷி மாதிரி பேசாத, பெரிய மனுஷி மாதிரி பேசாதன்னு. ஆனா நீ பண்றது எதுவுமே சரியில்லைம்மா. நீ பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு பிடிக்கவே இல்லை, தெரியுமா? தமிழ், இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு யாரடி சொல்லித்தரா? இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், பெரிய மனுஷி மாதிரி சும்மா சும்மா பேசிட்டே இருக்காத. எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பாத்துக்கோ. அம்மா, நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசுறப்போ நான் பேசுறது உனக்கு அப்படிதான் இருக்கும். அப்படியே உன்னை போட்டு வை. பாத்தியாம்மா, நீ தானே என்ன அடிக்க மாட்டேன்னு சொன்ன. இந்த அம்மா பண்ணட்டும். அம்மா உன்னை அடிக்க கை ஊங்கிருக்க கூடாதுடா. என்ன மன்னிச்சிரு. அம்மா, அழாதம்மா, ப்ளீஸ்மா. சரி, அம்மா அழல. நீ போ,
நீ போய் கொஞ்ச நேரம் விளையாடு, அப்புறமா வந்து ஹோம்ஒர்க் பண்ணு. அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ போய் விளையாடு போ. வாசு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 10 அடி பின்னாடி சறுக்குது. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ வாழ்க்கையில என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அதையெல்லாம் பொய்யாக்கிட்டு நீ என்னை விட்டு போயிட்ட. அப்புறம் தமிழ் தான் எனக்கு எல்லாமே நிறந்த. அப்பதான் என் வாழ்க்கையில ஆதி வந்தாரு. இன்னைக்கு என்னால அவருக்கும் பிரச்சனை வரும் தெரிஞ்சு அவரை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. வாசு, எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. நீதான் எனக்கு வழி காட்டணும். அப்பா, நம்ம சென்னை போறதுக்கு ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன பண்ண போறீங்க? அதை பற்றிலாம் நீ ரொம்ப யோசிக்காதம்மா. ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். நடக்க போகிற இன்சிடெண்ட்டில் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆதிக்கு பயம் வரணும். அதுக்காக ஒரு சின்னதாக பிளான் பண்ணியிருக்கேன். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இதனால மாமாவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும்பா. அதனால தான்ப்பா திரும்ப கேக்குறேன், என்ன பண்ண போறீங்க? ஸ்வேதா, சிறுசு பெருசுலாம் ஒன்றும் இல்லை. அவன் உனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனுக்கு என்ன வேணா பண்ணலாம். ஆனால் இப்போ நமக்கு அது தேவையில்லை. நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஏய், நீ எப்பவும் போல கூலாக நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாரு. பா, என்னதான்ப்பா பண்ணி வச்சிருக்கீங்க, அதை மட்டுமாவது சொல்லுங்க. ஸ்வேதா, நான் தான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன். என்ன அறிவு, கிளம்பலாமா? ஆ, ஆதி இப்போ ஆபீஸ்ல இருந்து வர நேரம் தான். வந்ததும் கிளம்பிடலாம். இதோ மாப்ள. என்னம்மா வெளியே கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு இருக்கேன். முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு. லாயரை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நான் வர சொல்லியிருக்கேன். ஸ்வேதாவுக்கு நாம பண்ண வேண்டிய கடமை ஒண்ணு பாக்கி இருக்கு. உன் கல்யாணத்துக்காக ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு காலையில வந்துருவோம். சரிம்மா. கல்யாண வேலையெல்லாம் பார்க்க நீயும் எங்க கூட வந்துருன்னு உன்னை 10 நாளா கேட்டுட்டு இருக்கேன். நீதான் காஞ்சிபுரத்தை விட்டு வரவே மாட்டேங்கிறியே. நீ வரலன்னு நானும் அப்படியே போகாம இருந்தா வேலையெல்லாம் எப்படி நடக்கும்? அதான் நான் போயிட்டு வரலான்னு இருக்கேன். சரி ஆதி, நீ பத்திரமா இரு. கேஷவ் எங்கேயோ வெளியில போறதா சொன்னா, அவன் வந்துருவான், நீ பாத்துக்கோ. அப்ப நாங்க கிளம்புறோம் ஆதி. சரிம்மா. அறிவு, வா. போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க.
வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே சத்தம் கேட்கலையா? பாரதி, ஒண்ணு இல்ல, நான் தான் பாரதி. என்னாச்சு? நீங்களா? நான் தாம்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஆமா, இந்த நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே, நான் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு வெளியில ஏதேதோ சத்தம் கேக்குது. திடீர்னு வெளியே யாரோ அழற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி, சங்கோதர மாதிரிலாம் சத்தம் கேக்குது. அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். பாரதி, அது ஒண்ணும் இல்லம்மா. 4 வீடு தள்ளி ஒரு பெரியவர் இறந்துட்டாரு. பெரிய சாவு இல்லையா? சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் தான். நீ பயப்படாத, போய் பாடு. காலையில மாமா போய் என்னன்னு பாத்து பாரு. அண்ணே, வேற எதுவும் இல்லல்ல? நல்ல பொண்ணுமா நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பயப்படாம போய் பாடு, போ. போமா. என்னாச்சு இவளுக்கு? அத்தை கூட ஜோசியம் பார்க்க போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கா. இந்த நேரத்துல இங்க சுத்திட்டு இருக்கா. எது எப்படியோ ஆதி கூட நடக்க போற கல்யாணம் நின்னா சரிதான். என்னாச்சு எனக்கு? எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு மட்டும் ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? ச்சே, மனசே சரியில்லை. ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி? ஆதிக்கு ஃபோன் பண்ணலாமா? ச்சே, நான் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்? எதுக்கும் ஒரு முறை ஆதிக்கிட்ட பேசி பார்க்கறேன். தூங்கிட்டாரா? ஆதி, நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் 2-3 ரிங்லயே எடுத்துட்டு வரேன். இவ்வளவு நேரம் போன் எடுக்காம இருந்ததே இல்ல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. இந்த நேரத்துல நான் என்ன பண்றது? இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கெஸ்ட் ஹவுஸ்க்கே போய் பாத்துடலாம். ஆனா இந்த நேரத்துல கெஸ்ட் ஹவுஸ் போறது சரியா இருக்குமா? நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன், என்ன ஆனாலும் சரி. ஆதி, 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 கதவு திறங்க. ஆதி.
ஆதி 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 போன் இங்க இருக்கு. ஆனா ஆதியை எங்க காணோம்? எங்க போயிட்டாரு? ஐயோ! ஆதி 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 கண்ணு திறந்து பாருங்க ஆதி 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 உங்களுக்கு என்ன ஆச்சு ஆதி ஐயோ ஆதி 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 அது என்னாச்சு ஆதி ஆதி கண்ணு திறந்து பாருங்க ஆதி ஆதி ஆதி